சார், இந்த நாடி ஜோதிடத்தில் பலன்களை நீங்கள் சொல்லிட்டு வர்றீங்க பல பிரமுகர்களுக்கு. அது திரைத்துறையில் இருக்கலாம், விளையாட்டுத்துறையில் இருக்கலாம், அரசியல் துறையிலும் இருக்கலாம், ஏன் வியாபாரத்துறையில் கூட இருக்கலாம். அப்படி நீங்கள் பலன்களை சொல்லிக்கிட்டு வர்றப்ப அவங்களுக்கு சில பரிகாரங்களும் சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் சொன்ன பரிகாரத்தை முறைப்படி செஞ்சு அதில் வெற்றி பெற்றவங்க பல பேர் இருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தவங்க 2 பேரை சொல்ல முடியுமா? மகாசிவநாடியின் பலன்களை அறிந்து அதன் மூலம் பரிகாரங்களை செய்து பலன் பெற்றவர்களையும் பல வெற்றி பெற்றவர்கள் இருந்தாலும் ஒருவரை பற்றி நான் இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மகாசிவநாடி மூலம் பலன்களை அறிந்து பரிகாரங்களையும் அறிந்து அந்த பரிகாரங்களை முழுமனதோடு செய்து வெற்றி பெற்ற பல பிரபலங்கள், உதாரணத்திற்கு மாண்புமிகு அமித்ஷா அவர்கள், காலம் சென்ற செல்வி ஜெயலலிதா அவர்கள், இப்படி பல பிரபலங்கள் இருந்தாலும் சமீபத்தில் இந்த பரிகாரங்களை முறைப்படி செய்து மிகப்பெரிய வெற்றியை அடைந்த மாண்புமிகு கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் அவர்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மாண்புமிகு துணை முதல்வர் சிவக்குமார் அவர்கள் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாடியின் பலன்களை தெரிந்து அதன் முறைப்படி நடந்து கொண்டிருந்தாலும் கடந்த 2023 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது தேர்தலின் முடிவை பற்றி அனைவரும் வித்தியாசமாக சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, அதாவது காங்கிரஸுக்கு எதிராக முடிவு வரும் என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, நாடியின் மூலமாக பலன்களை அறிந்து அந்த பலன்களை நாடியின் மூலமாக பரிகாரங்களை அறிந்து அந்த கட்சிக்கும் தனக்கும் முழு வெற்றியை பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற விளக்கங்களை மிக நுட்பமாக நாடியின் மூலம் அறிந்து கொண்டு 2023 தேர்தல் சமயத்தில் தேர்தலுக்கு கொஞ்சம் முன்பாக காஞ்சிபுரம் வந்து வரதராஜ பெருமானுக்கும் மிகப்பெரிய சுதர்சன ஹோமத்தை செய்து, பிறகு திருக்கடையூர் வந்து அபிராமிக்கும் அமிர்தகடேஸ்வரருக்கும் மிகப்பெரிய ஹோமங்களை செய்தார். அப்படி மகாசிவநாடி மூலம் இந்த பரிகாரங்களை முழுமனதோடு மன நிறைவோடு செய்து முடித்ததால் என்ன பலன் கிடைத்தது தெரியுமா? அங்கு கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் முதலிடம் பெற்று திரு மாண்புமிகு சிவக்குமார் அவர்கள் துணை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்படி வியக்கத்தக்க பலன்கள் இந்த பரிகாரங்களின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு அறியத் தருகிறேன்.